ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு 150 கிராம் அளவு சோயா சங்க்ஸ் இதுக்கு ஒரு 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் அப்படியே போட்டு வச்சிடலாம். அதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அதை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதில் இருக்க தண்ணிலாம் போய் நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும். நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை ரோஸ்ட் ஆக விட்டுடலாம். இது நல்லா இப்படி ரோஸ்ட் ஆகி வந்துடும். இது ரோஸ்ட் ஆகி வர ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இதில் நம்ம 1 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்த போகிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகி வந்துடும். 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். இதை நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் பண்ணலாம். இதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு இதே சோயா சங்க்ஸில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இது ரசம், சாம்பார் எல்லாத்தோடய சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.